ஆகஸ்ட் 4 ஈவினிங் ஒரு 5 o'clock இந்த மாதிரி டைமை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க 2025. ஏன்னா ஒரு மண்டே மார்னிங் நம்ம இந்தியாவில் லைக் இங்கிலாண்டில் வந்து அது சண்டே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பயங்கரமான மேட்சுங்க ஆக்சுவலாக. என்னென்னா இந்த சைடில் வந்து இந்தியாவில் விராட் கோலி இல்லை, ரோஹித் சர்மா லீடர்ஷிப் இல்லை, 2 பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடு, அதில் சீனியர் பிளேயரே KL ராகுல் தான். ஸோ போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இன்ஃபேக்ட் நானே கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சிராஜ் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல, எவ்வளோ வந்து பயங்கரமாக அவரோட எஃபோர்ட் போட்டாலும் அந்த இடத்துல வந்து பிச்சுக்கும் அவரோட ஃபேஸுக்கும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஈஸியாக அடித்து நவுத்திடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நானே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதாவது ஒருத்தங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்மளோட எஃபோர்ட் இருக்குல்ல அதை எப்பவுமே போட்டுகிட்டே இருந்தோம்னா ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக அதுக்கான கிரெடிட் கிடைக்கும் அப்படின்றது இந்த இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரியஸில் வந்து பயங்கரமாக தெரிஞ்சதுங்க. ஒரு கிரிக்கெட் லவ்வர்ஸ்க்கு வந்து இந்த 1.5 months ஒரு பயங்கரமான ஒரு டைம். ஸோ என்ன நடந்தது, இந்த ஒரு 5 மேட்ச் சீரியஸ் எப்படி போச்சு, ஃபைனலாக வந்து எப்படி அதை வின் பண்ணணும் கடைசி டேல அப்படின்றது தான் ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்ப் ரிவ்யூ மாதிரி தான். என்னென்னா இந்த ரிவ்யூ பற்றி நம்ம போட்டு ஒரு வீடியோ இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் வந்து ஃபீல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ மறக்காமல் என்ன நடந்ததுன்றதை வந்து எண்டு வரைக்கும் பாருங்கள். நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்லாம் கூட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வேர்ல்டு நியூஸ் மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் நியூஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிரிக்கெட் லவ்வர்ஸ் ஓகேங்களா, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பேசிக்காகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கார்த்திக் ரவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாட்ஸ் நான் சொல்லிடுறேன். 754 runs by Gill, 532 runs by Rahul, 562 runs by Jadeja, 479 runs by Rishabh Pant, 411 runs by Jaiswal, 284 runs by Washington Sundar, 23 wickets by Siraj, 14 wickets by Bumrah, 14 wickets by Prasidh Krishna, 13 wickets by Akashdeep. இந்த ஸ்டாட்ஸ் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, மொத்த இந்தியன் டீமும் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அப்ராட் கண்டிஷன்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில் கேப்டன்சியில் ஃபஸ்ட் டைம் நீ போய் வந்து ஒரு ஆன்ஷோர் கண்டிஷன்ஸில் விளையாட அப்படின்னு அனுப்பிச்சது சுப்மன் கில்லுக்குமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறத விட 2 சைடுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சைடில் பென் ஸ்டோக்ஸு, ஜோ ரூட்டு, இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க தவிர இது எல்லாருமே இந்த T20 பிளேயர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ODI பிளேயர்ஸ் தான் இருந்தாங்க. நீங்கள் அப்படியே பேரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் பும்ரா ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்டுக்காக ஓரம் கட்டி வச்சிட்டாங்க. ஒரு 2 matches 3 matches தான் ஆடுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆனார். ஸோ அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் அவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவர் வந்து கால் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு பவுலர் வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு, ஆகாஷ்தீப் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்ஜுரி ரூல்ட் அவுட்டுன்னு போயிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு இக்கட்டான ஒரு சீரியஸ் தாங்க இது. முக்கியமாக ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா விராட் கோலி ரிட்டையர்மெண்ட், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வந்து ரிட்டையர்மெண்ட். இப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா இங்கிலாந்து இட்ஸ் ஈக்குவல் டு ஆஸ்திரேலியா இன் டேலண்ட் வைஸ் அண்ட் ஆல்சோ இன் ஸ்லெட்ஜஸ். ஒருத்தவங்களை வந்து வெறுப்பேற்றி அவுட் ஆக்குறது எல்லாமே எந்த அளவுக்கு நடக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் 4th டெஸ்ட்டில் பார்த்துருக்கலாம். 3rd டெஸ்ட்டில் வந்து சிராஜ் அவுட் ஆன இதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு மைண்ட் கேம் விளையாடுவாங்க லைக் ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு வந்து கில் அண்ட் கோ ரெடியா அப்படின்ற மாதிரி தான் இங்கிலாந்துக்கு போனாங்க. ஃபஸ்ட் டெஸ்ட் அப்படின்றது இட்ஸ் எப்படி சொல்ல ஒரு ட்ரையல் பால் மாதிரி. நம்ம இப்போ போனோம் அப்படின்னா அங்கே என்ன நடக்குது, என்ன கண்டிஷன்ஸ்னு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்க ஜெய்ஸ்வால், கில்லு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் லைக் ரிஷப் பண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இந்த பர்டிகுலர் டீமோட ஒரு போகிறது, கௌதம் கம்பீர் கோச்சோட போகிறதுன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அங்கே போன உடனே அந்த ஃபஸ்ட்டு மேட்ச் இருக்குது பாருங்கள், வேறு லெவலு. இந்தியா டீமில் வந்து கில்லு, ரிஷப் பண்ட்டு, இந்த சைடில் KL ராகுல், திருப்பி ரிஷப் பண்ட் 2 இன்னிங்ஸ்லேயும் 100, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸு. பட் அதுக்கு ஈக்குவலாக அந்த சைட்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இங்கிலாண்டு. ப்ரூக்கு, அப்புறம் ஸ்டோக்ஸு, இன்னும் 2-3 பிளேயர்ஸ்லாம் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு ஈக்குவலி பேலன்ஸ்டான ஒரு டெஸ்ட்டுங்க. இங்கிலாந்து எப்படியோ பயங்கரமாக ஜெயிச்சிட்டாங்க 5 wickets வித்தியாசத்தில். அடுத்தது வந்து ஒரு டிசைடிங் டெஸ்ட். அடுத்தது வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட்லேயே நம்ம வந்து ஏனோ தானோலாம் தோக்கலை. ஸோ செகண்ட் டெஸ்ட் அப்படின்றது வந்து இன்னும் நம்மளோட ஒரு பேஷன்ஸு இல்லை ஒரு கம்போஷரு, அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அந்த பொறுமை இருக்குல்ல, எந்த அளவுக்கு வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் டீம் வந்து எந்த அளவுக்கு பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு டெஸ்ட்டு. இப்போ சுப்மன் கில் கேப்டன்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் செகண்ட் மேட்ச். ஸோ செகண்ட் மேட்ச் வந்து எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே கில்லு,
ஜடேஜா, இந்த சைடில் ப்ரூக்கு, இவங்க எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ பேரலாக போலிங்கில் வந்து ஆகாஷ்தீப், வாஷிங்டன் சுந்தர், அந்த சைடில் சிராஜ், இவங்க எல்லாருமே இந்தியன் டீமில் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதனோட விளைவாக வந்து நம்ம 335 ரன் வித்தியாசத்தில் இங்கிலாண்டை அப்படியே ஓரங்கட்டி மிதிச்சிட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து செகண்ட் டெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான ரிவ்யூ. நம்ம என்ன நடந்ததுன்னு தான் பார்க்குறோம். அந்த ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு பெரிய வீடியோலாம் நம்ம பேச முடியாது, ஏன்னா அவ்வளோ இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்டு மேட்சஸில் 100 அடித்தவங்க, நல்லா பவுலிங் போட்டவங்க, ஸ்லெட்ஜஸ் பிரச்சனை, ரிஷப் பண்ட் அடி வாங்கினது, அதுக்கப்புறம் வந்து கையில் அடிபட்டு வந்தது, இதெல்லாம் நிறைய பேசிட்டே போகலாம். தேர்ட் டெஸ்ட்டு எப்பவுமே இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட், ஒரு 5 மேட்ச் டெஸ்ட் சீரியஸ் இருக்குன்னா, 3வது டெஸ்ட்டு ஒரு டிசைடிங் மாதிரி இருக்கும். மேபி அதில் வின் பண்ணால் அவங்க சீரியஸ் வின் பண்ணுவாங்க, இல்லை அந்த ஒரு டெஸ்ட்டில் வின் பண்ணால் ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கும்ல அவங்களுக்கு லார்ட்ஸில். ஸோ லார்ட்ஸில் வந்து அதை டெஸ்ட்டை வந்து வென்யூவை வந்து டிசைட் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது லார்ட்ஸ் டெஸ்ட்டு உண்மையாலுமே பயங்கரமாக இருந்ததுங்க. இந்த சைடில் ரூட் இருக்காரு, அவர் வந்து ஒரு ரன் மிஷின் லைக் விராட் கோலி இல்லை சச்சின் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் ஒரு சைடில் 100 அடிக்க ஆரம்பித்தார் அந்த தேர்ட் டெஸ்ட்டில் ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் உள்ளே எடுத்துகிட்டு வராங்க. சச்சினை வந்து இந்தியா ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஃபேஸு, லார்ட்ஸு, அந்த க்ரௌடு, அந்த அட்மாஸ்பியர் எல்லாத்துலேயும் வந்து நம்ம ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணோம், ஏன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் ராகுலோட கம்போஷர், அப்புறம் ஜட்டுவோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவர் ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங்கில் யாராவது ஜட்டு வந்து என்னப்பா அவர் ஒரு பிளேயராப்பா, அவர் பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரியஸ்லாம் எடுங்குங்க. டெஸ்ட்லேயும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, ஓடிஐலையும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அதாவது இன்டர்நேஷ்னல் T20லையும் பெர்ஃபார்ம் பண்ணி பயங்கரமான ஒரு பேன் இண்டியா ஸ்டார் நம்மளோட கிரிக்கெட்டில் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து கலக்குவார் அப்படின்றது ஜட்டு. இவரும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணார். இந்த தேர்ட் டெஸ்ட்டில் வந்து பென் ஸ்டோக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு வந்து இப்போ சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. தேர்ட் டெஸ்ட்லேருந்து பென் ஸ்டோக்ஸும் உள்ள களத்தில் இறங்கவே பயங்கரமான காம்படிஷன் இந்த சைடில். ஸோ தேர்ட் டெஸ்ட்டு லார்ட்ஸ் அப்படின்றதுனால இந்த சைடில் பும்ரா 5 எடுக்கிறாரு, அதுவும் வந்து ஒரு பயங்கரமான விஷயம். பும்ரா 5 எடுக்கிறாரு. இந்த சைடில் ஆர்ச்சரு, இந்த சைடில் சிராஜ், இந்த சைடில் வாஷிங்டன் சுந்தர், இவங்க எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இந்தியாவுக்கு வந்து தேர்ட் டெஸ்ட்டில் கொஞ்சம் கூட லக் இல்லை அப்படின்றத நம்ம அடித்து சொல்லலாம். 22 ரன்னு தான் தேவைப்பட்டது. நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, சிராஜ் அதாவது உடல், பொருள், ஆவி, தன்னுடைய வியர்வை, ரத்தம் எல்லாத்தையும் போட்டு ஒரு பயங்கரமான எஃபோர்ட் கொடுக்குறாரு எல்லா டெஸ்ட் மேட்ச்லேயும். ஓகேவா, நானே வந்து சிராஜ் வந்து என்னப்பா நீங்கள் சரியாக ஆட மாட்டீங்க, உங்கள் போலிங் எடுப்பட மாட்டேங்குது நான் பேசியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணுற எனக்காக இல்லை, மொத்தமாகவே அவரோட டேலண்ட் வேறு லெவல். இந்த தேர்ட் டெஸ்ட்டில் ஒரு 22 ரன் அடிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா ஸ்டோக்குங்க, அது நல்லா பேட்டுக்கு வர பாலை நல்லா ஸ்டோக் பண்ணுவார். நேரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அது கீழே பட்டு ஸ்விங் ஆகி அங்கே ஸ்டம்ப்பு கிட்டே ஏதோ ஒரு சின்ன ஸ்விங் ஆகி போய் ஸ்டம்பில் அடித்து விக்கெட் விழுந்துறாங்க. சிராஜ் கிரவுண்ட்லேயே அழுவார். அது அந்த ஃபீல் வந்து ஒரு லார்ட்ஸில் உங்கள் விக்கெட் விழுந்ததுனால தான் இந்தியா தோத்துச்சு அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல. ஏன்னா நீங்கள் சிராஜ் நிறைய இடத்துல பார்க்கலாம், சச்ச எமோஷ்னல் பிளேயர். ஒரு பாலை எடுத்துகிட்டு வந்து போடும்போது இருக்க எஃபோர்ட் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். அவரால் தோத்துது அப்படின்றத ஏற்றுக்கவே முடியாத ஒரு தருணம் தான். ஸோ இது வந்து லார்ட்ஸில் வந்து 22 ரனில் நம்ம தோற்றுட்டோம். ஃபோர்த்து டெஸ்ட்டில் நிறைய பேர் இப்போ தான் ரீசெண்டாக போன வாரம் பென் ஸ்டோக்ஸு, இன்னும் 2-3 பேர்லாம் ஏன்பா உங்களை வந்து சமாளிக்கவே முடியல. ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இந்தியா கொஞ்சம் கம்மி ரன்லேயே ஆல் அவுட்டு, இங்கிலாந்து சூப்பராக ஆடினாங்க, கிட்டத்தட்ட 600+ ரன் அடித்தாங்க. அதுலேயுமே வந்து சுப்மன் கில், ராகுல், இன்னும் 2-3 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ரிஷப் பண்ட்டுக்கு வந்து அடிபட்டுச்சு, காலில் ஃப்ராக்சர், முடியவே இல்லை. இருந்தாலும் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஏதோ காப்பாற்றுறதுக்காக ஏதோ பண்ணி ஏதோ வந்தாருங்க. பட் ஆனால் அந்த 600 ரன் அடித்தாங்களே இங்கிலாந்து, அது அவங்க பெரிய பண்ண தப்பு. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா ஆட ஆரம்பித்த பிறகு இந்த சைடில் சுப்மன் கில்லும், இந்த சைடில் வந்து ராகுல், ஜெய்ஸ்வால், இவங்க எல்லாருமே பயங்கரமாக நின்ட்டாங்க இந்த ஃபோர்த்து டெஸ்ட்டில். முக்கியமாக ஜட்டு என்னை மீறி விக்கெட்டர்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்ஃபேக்ட் அது தேர்ட் டெஸ்ட் லார்ட்ஸ்லேயே அவர் பண்ணார். ஸோ அந்த மாதிரி தான் ஜட்டு நின்று, இந்த சைடில் வந்து வாஷிங்டன் சுந்தர் இவங்க எல்லாம் நின்று சரியான கேமுங்க. இந்த சைடில் ஜட்டு 100 அடித்தார், இந்த சைடில் வாஷிங்டன் 100 அடித்தார். நான் ஏன் இந்த சரியான கேம், சூப்பரான கேம், இது வந்து வேறு விஷயத்தில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் இதை வந்து லைவாக பார்த்தவங்களுக்கு புரியும். அந்த டெஸ்ட்டு ஒரு வென்யூவாக இருக்கட்டும், அந்த ஒரு அட்மாஸ்பியராக இருக்கட்டும், நம்ம பார்க்கும்போது, ஏன்னா எவ்ரி ஈவினிங் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக டயர்டாக இருக்கும் போதில் ஒரு மேட்சஸ் இந்தியா பார்க்கும்போது எல்லா மேட்சஸும் விறுவிறுப்பாக இருந்தது. இந்தியா இதில் வந்து அசிங்கப்பட போகிறாங்க, இல்லை இந்தியா தோக்க போகிறாங்க அப்படின்றதுலாம் இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தது அதை பார்க்கறதுக்கு. ஏதோ ஒரு வகையில் இந்தியா வந்து
பேக்கப் பண்ணிவிடுவாங்க, திருப்பி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்தியா 2-2 அப்படின்னு ட்ரா பண்ண வச்சுது. ஸோ 4th டெஸ்ட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம மக்கள் வந்து இங்கிலாந்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே காலிலேயே விழுந்து விட்டேன் மண்ணா அப்படின்ற மாதிரி தான். அதாவது கையெல்லாம் கொடுத்தாங்க, ட்ரா பண்ணிடுங்கடா, அதான் ஆல்ரெடி முடிய போதே, ட்ராவாச்சும் கொடுங்க, ஏன்னா எங்கள் போலர்ஸை போட விட்டு முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி 5th டேயில் கெஞ்சியும் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஜட்டும் வாஷியும் 100 அடித்து அந்த டெஸ்ட்டை ட்ரா பண்ணாங்க. ஃபைனல் 5th டெஸ்ட்டுங்க. இதை நம்ம வந்து 3-1 அப்படின்னு நம்ம தோத்துட்டு வந்தோம் அப்படின்னா இவங்க காலத்துக்கு வந்து பேசுவாங்க, கண்டிப்பாக இங்கிலாந்து ஏதாவது ஒன்று பேசுவாங்க. முக்கியமாக இந்த நீங்கள் பாகிஸ்தான் சோஷியல் மீடியா பார்க்கலாம், ஃபுல்லாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெலாம் அவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா என்னென்னமோ பேசுவாங்க. இதுக்காக நம்ம மேட்ச் விளையாடுறது வேறு விஷயம், பட் வி ஆர் கேப்பபிள் ஆஃப் குட் கிரிக்கெட், பிளேயிங் குட் கிரிக்கெட். பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சோஷியல் மீடியா ஸ்டார்ஸ்னு சில பேர் இருப்பாங்களா, லைக் வாட்டர்மெலன் ஸ்டார், அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இதை பற்றி பெருசாக தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த 5th மேட்ச் ஒரு டிசைடிங் மேட்சாக இருக்குது. ஒன்று 2-2 எடுத்து ட்ரா பண்ணணும், இல்லைனா ஒரே ஒரு ஆப்ஷன் 3-1 அப்படின்னு வந்து நம்ம வந்து விட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், தோற்றுருவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அப்படி தாங்க இருந்தது. இந்தியா 300 சில்லற ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ இங்கிலாண்டும் இந்தியாவும் ஒரு பயங்கர டஃபஸ்ட் காம்படிட்டராக இந்த 5th மேட்ச்சில் ஓகேங்களா ஓவலில் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இந்த 5 days கேமும் இதில் என்னென்னா 4th டேவே இங்கிலாந்து நினச்சிருந்தா வின் பண்ணியிருக்கலாம். ஆனால் மழை இந்த நேரம் வந்து 3rd டெஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு சிராஜ் ஒரு அவுட் ஆனார்ல, அது திருப்பி கொடுத்துடணும்ல, கர்மா இஸ் பூமராங்கன்ற மாதிரி. அந்த 4th டேயில் வந்து அட் த எண்டு வந்து 35 ரன்ஸ் எடுத்தால் இங்கிலாந்து வின்னு, இந்த சைடில் இந்தியா வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்தால் வின்னு. ரொம்ப ரொம்ப சூப்பரான கேமுங்க. ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் கொண்ட சீரியஸில் ஒரு 25 நாள் டெஸ்ட் கேம் ஆடிருக்காங்க. அதில் 5th டே வரைக்கும் போகுது அப்படின்னா ஒரு சூப்பரான கேம் தானே. ஸோ கடைசி நாள் 35 ரன்ஸ் எடுத்தால் வின்னு, ஓகேங்களா. சிராஜ் நீங்கள் அவரோட ரீசெண்ட் ப்ரெஸ் மீட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம், சச்ச கேமுங்க. இவர் இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரியஸை வந்து சிராஜ் அப்படின்னு நேம் பண்ணிடலாம் போல இருக்குது. ஏன்னா பிஎஸ்பி சிராஜ் ட்ரோஃபி அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட்டுங்க. 187 ஓவர் போட்டிருக்காருங்க 5 மேட்ச்சில். எவ்வளோ எஃபோர்ட் இருக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட 23 விக்கெட்டை தூக்கியிருக்காரு. இந்த 5 மேட்சஸில் இன்ஃபேக்ட் நிறைய போலர்ஸ் வந்து இன்ஜுரி ஆனாங்க, இங்கிலாண்டால் போட முடியல, அவங்க போலர்ஸாலேயே போட முடியல. பும்ராக்கு வந்து ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருந்தாலும் நீங்கள் எப்பப்பெல்லாம் வந்து கேப்டன் சுப்மன் கில் பால் கொடுக்குறாரோ அப்பப்பெல்லாம் இல்லை, ஃபுல் எஃபோர்ட். நீங்கள் அந்த பாலை போடும் போதே பார்த்தாலே தெரியும், அவ்வளோ எஃபோர்ட் போட்டு வந்து ஒரு பாலை வந்து டெலிவரி பண்ணுவார். சச் அன் இன்ஸ்பைரிங் மேன் ஃபார் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ். அவரால் தான் இந்த மேட்ச் ஜெயிச்சுது. அந்த கடைசி நேரத்தில் 35 ரன்னு வந்து இங்கிலாந்து எடுக்கணும், 4 விக்கெட் எடுத்தால் இந்தியா வின்னு. நியாயப்படி பார்த்தா 4 விக்கெட் வச்சு அவங்க அடிச்சிருக்கலாம். ஸோ நியாயப்படி பார்த்தா இங்கிலாந்து கிட்ட 3 விக்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 விக்கெட் எப்படியோ எடுத்துட்டாங்க. அடுத்த விக்கெட்டுக்குள்ளே வந்து போலர் வந்து செம்மையாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 6-4ன்னு போகும்போது அப்படி இப்படி எடுத்துகிட்டு போகும்போது கடைசியாக சிராஜ்கிட்ட பாலை கொடுக்குறாங்க. எத்துன்னு வந்து இறக்குனா இருப்பாருங்க ஒரு யாக்கரு, ஸ்டம்ப்பு அப்படியே பிடிங்கின்னு போகுது, அவ்வளோதான். அந்த 4 விக்கெட்டில் 2 விக்கெட்டை நம்ம சிராஜ் தூக்குனாரு, 5 எடுத்தார், தூக்கிட்டான்டா கப்பை வந்து அவங்ககிட்ட போட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த 3rd டெஸ்ட்டில் விட்ட அந்த ஒரு விஷயத்தை 5th டெஸ்ட்டில் பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தையே இல்லை. இந்த டெஸ்ட்டு முடித்த உடனே இன்ஃபேக்ட் அந்த கிரவுண்டில் தான் ரோஹித் சர்மா இருந்தார், வந்து ஹக் பண்ணிக்கிட்டாரு. விராட் கோலி ட்வீட்டு. இன்ஃபேக்ட் இங்கிலாந்துலாம் அவ்வளோ ஸ்லெச் பண்ணாங்க சிராஜை, அவங்களே வந்து இல்லை, சிராஜோட கேமு வேற மாதிரி இருந்தது. சிராஜ்னு எல்லா இடத்துலையும் சிராஜ் தாங்க. ஸோ இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரியஸ் உங்களாலுமே வேறு லெவலில் இருந்தது. நீங்கள் அதை 5 டெஸ்ட் மேட்ச்சில் உங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ், ஏன்னா நான் கிரிக்கெட்டை பற்றி பேசிகிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நிறைய ஸ்டாட்ஸ் நான் எடுக்கலைனாலும் எனக்கு வந்து மனசில் தோணுதான் நான் பேசுகிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த 5 டெஸ்ட் மேட்ச் சீரியஸில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் மூமெண்ட்ஸ் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் பாலில் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு ரொனால்டோ செலிப்ரேஷன் பண்ணுவார்ல, 5 இருக்கும், அதே நேரத்தில் இந்தியாவுக்கான அந்த வின்னிங் ஒரு மூமெண்ட் இருக்கும், அது வந்து என்னோடய ஃபேவரட் மூமெண்ட்டு. இதை தவிர்த்து அவர் சொன்ன இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு வால்பேப்பர் காட்டுவார், பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி அதை தான் வச்சுருப்பார். ஸோ எவ்வளோ அளவுக்கு தன்னம்பிக்கை இருந்தால் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துடலான்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு 187 ஓவரை போட்டு இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிரிக்கெட்டை பற்றின ரெகுலரான அப்டேட்ஸ், இனிமேல் கிரிக்கெட் வந்து மேட்சஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா அது பிடிச்ச விஷயம், ஜாலியாக இருக்குது, பேசிட்டே இருக்கலாம். ஸோ மறக்காமல் நீங்களும் ஏதாவது அதில் நான் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பாபாய், சி யூ நெக்ஸ்ட் சீரியஸில் பேசலாம். பாபாய். தண்ணியை கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க.